அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன். ஒரே வரியில் சொல்கிறேன். ஒரு வரியிலே ஒரு நின்ன பலன் சொல்கிறேன். அதை கேட்டு பயனடைங்க. அரசம்பால் கால் வெடிப்புக்கு தடவுனா, அரசம்பால் தடவுனா கால் வெடிப்பு சரியாகும். அதே போல் கண் பார்வைக்கு தூதுவளை காய் பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. அது சாப்பிட்டாலும் கண் பார்வை தெளிவடையும். அதே போல் மீன் அடிக்கடி சாப்பிட்டோம்னா கண் பார்வை சரியாகும். பப்பளி பழம் சாப்பிட்டோம்னா கண் பார்வை அதிகரிக்கும். கேரட் சாப்பிட்டா கண் பார்வை அதிகரிக்கும். அதே போல் நம்ம அன்னாச்சி பழம் சாப்பிட்டிங்கன்னா வயிற்றில் உள்ள பூச்சிகள் வெளியேறிவிடும். அதே போல் பப்பளி விதையை அரைத்து சூடான பாலில் கலந்து சாப்பிட்டீங்கன்னா வயிற்று பூச்சி அகலும். கேரட் சாப்பிட்டோம்னாலும் வயிற்று பூச்சி அகலும், கேன்சர் வராது. அதே போல் நம்ம சுண்டைக்காய் பொரியல் பண்ணி சாப்பிட்டிங்கனாலும் இது மாதிரி வயிற்றில் பூச்சி இருக்கிறது கிளியர் ஆகிடும். அதே போல் நம்ம ரோஜா இலை சாப்பிட்டு உள்ளுக்கு சாப்பிட்டிங்கன்னா ஆஸ்துமா குணமாகும். அதே பூ முகர்ந்திங்கன்னா மூக்கடைப்பு சரியாகும். அதே பூவை ஒரு டம்ளர் தண்ணியில் நைட்டில் போட்டு வச்சு காலையில் ஏஞ்சி குடிச்சிங்கன்னா சக்கரை வியாதி கண்ட்ரோல் வரும். அதே போல் சுக்கு அரைச்சி தலைவலி நெத்தியில் போட்டிங்கன்னா அப்போயே தலைவலி பறந்துவிடும். அதே போல் வேப்பங்கொட்டை அரைச்சி பட்டு போட்டிங்கனாலும் தலைவலி குணமாயிடும். அதே போல் ஆப்பிளை நாளாக கட் பண்ணி உப்பு தடவி சாப்பிட்ணுன்னா தலைவலி குணமாயிடும். அதே போல் ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய் மீண்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிங்கன்னா அப்போது தலைவலி குணமாகிடும். அதே போல் சாணக்கீரையை கடைஞ்சி சாப்பிட்ணுங்கன்னா எப்பேற்பட்ட காயம் இருந்தாலும் ஆறிவிடும். அதே போல் பேன் தொல்லை இருந்துச்சுன்னா மலைவேம்பு கொழுந்து அரைச்சி தலையில் தடவி குடிச்சுட்டு வந்தீங்கன்னா பேன் தொல்லை ஒழியும். அதே போல் நரம்பு தளர்ச்சி ஏற்படுதுன்னா அத்திப்பழம் டெய்லி சாப்பிட்ணுங்கன்னா அது நரம்பு தளர்ச்சி குணமாகிடும். கொத்தவரங்காய் உணவில் அடிக்கடி சேர்த்து வந்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி குணமாகிடும். அதே போல் வில்வம் பழத்தை வெல்லம் சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி குணமாகிடும். அதே போல் வல்லாரைக்கீரை துவையலாக செய்து சாப்பிடலாம். ஞாபக சக்தி அதிகரிக்கும், மூளை வளர்ச்சி அதிகமாகும், நரம்பு தளர்ச்சி குணமாகும். அதே போல் முளைக்கீரை சாப்பிடுவதுனால நரம்பு தளர்ச்சி குணமாகும். அதே போல் நீர்மூழ்கி விதையை சூடான ஒரு டம்ளர் பாலில் போட்டு குடிச்சுன்னு வந்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சியும் குணமாகும், ஆண்மையும் அதிகரிக்கும். அதே போல் முருங்கைப்பூ ஒரு டம்ளர் சூடான பாலில் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சுன்னு வந்தீங்கன்னா ஆண்மை அதிகரிக்கும். அதே போல் விதையை பொடியாக்கி பாலில் போட்டு குடிச்சுன்னு வந்தீங்கன்னா ஆண்மை அதிகரிக்கும். அதே போல் தண்ணீர் விட்டான் கிழங்கு ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு டம்ளர் சூடான பாலில் குடிச்சுன்னு ஆண்மை அதிகரிக்கும். அதே போல் பூனைக்காளி பவுடர் இருக்குது, அது ஒரு ஸ்பூன் போட்டு சூடான பாலில் குடிச்சுன்னு நைட்டில் ஆண்மை அதிகரிக்கும். அமுக்கரா பவுடர் அது ஒரு டம்ளர் பால் சூடான பாலில் ஒரு ஸ்பூன் போட்டு குடிச்சுன்னு ஆண்மை அதிகரிக்கும். அதே போல் தினமும் ஒரு கோவப்பழம் சாப்பிடுவாங்க, பல்வலி குணமாகிடும், சக்கரை வியாதி கண்ட்ரோலுக்கு வரும். அதே போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.